WSC ஃபைனலை பொறுத்தவரைக்கும் 3 டீம்கள் மோதிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு 100க்கு 90% சவுத் ஆப்பிரிக்கா முடிவு ஆகிவிட்டது. இன்னும் ஆஸ்திரேலியா, இந்தியாக்குள்ள கடும் போட்டி நடக்கிறது. யாரு இந்த ஃபைனலுக்குள் நுழையப் போகிறார்கள் என்ற போட்டி நிலவுகிறது. இதுவரைக்குமே முடிவு இல்லாமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு போட்டியாக இருக்கிறது. அது நமக்கு கடந்த மேட்சிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியோ இந்தியா தோற்க வேண்டிய மேட்ச், மழையும் கடைசியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த மேட்சை காப்பாற்றி கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் கேப்பில் கூட ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்கும். அந்த கேப்பை கூட இந்தியா கொடுக்காம பும்ராவும் ஆகாஷ்தீப்பும் முயற்சி பண்ணி மேட்சை டிரா பண்ண வேண்டிய அளவுக்கு உதவி பண்ணது நமக்கு எல்லோரும் மறந்திருக்க முடியாது. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாத மேட்சாக இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வெற்றியின் விளிம்பில் டிராவை கொண்டு வந்தது இந்தியாவின் ஒரு சரித்திர கதையாக இருக்கும் என்பது மறக்க முடியாத ஒரு இயல்பு தான். இந்த இயல்பை வைத்து ஆஸ்திரேலியா நிச்சயமாக